இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனைவி சிறப்பானவாக அமைந்துவிட்டால் அந்த இல்வாழ்க்கை நல்லறமாகவே அமையும். அதில் எந்தவித தவறும் ஏற்படாது. அதே சமயத்தில் அவ்வில்வாழ்க்கையில் நற்பண்பு இல்லாதவளாக அவள் ஆகிவிட்டால் ஒன்றுமே இல்வாழ்க்கையில் இல்லை. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. மனைவி இல்லதன் இல்லவள் மாண்பானால், மாண்புன சிறப்புடையவளானால், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதை பாருங்கள். அவருடைய இதை தெய்வப்புலவருக்கு இணையானவர் யாருமே கிடையாதுங்க. திருவள்ளுவருக்கு இணையானவர் யாருமே கிடையாது. அதை மறுபடியும் அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். மனைவி நற்பண்பு உடையவளாக இருக்க வேண்டும். அவள் நற்பண்பு உடையவளாக இல்லாததானால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆனால் நற்பண்புகள் உடையவளாக இருந்தால் அவ்வில் வாழ்க்கையில் சிறந்ததொரு வேறொன்றுமே இல்லை. அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த இல்வாழ்க்கை. அதாவது நன்மக்கள் பேர்களை பெறலாம். அதுக்கடுத்து அவங்களுக்கு திருமணம் நடைபெறும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறும். அவர்களுக்கு குழந்தைகள், அவர்களுக்கு குழந்தை பெறும். அந்த குழந்தைகளையும் பார்த்து நாம் இன்புற்றலாம். இது எல்லாமே இந்த வாழ்க்கை துணை நலத்திலும் உள்ளது. என வாழ்க்கை துணை நலம் நன்றாக அமைய வேண்டும். அதை எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இதனைத்தான் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். எவ்வளவுதான் அவன் ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருந்தால் கூட அவனுக்கு இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது கடைசி வரையும். அதுதான் இல்வாழ்க்கையினுடைய சிறப்பு. அதாவது இல்வாழ்க்கையில் மனைவியினுடைய நற்பண்புகள் தான் சிறப்பு. வாழ்க்கை துணைவியினுடைய நற்பண்புகள் இன்றியமையாததாகும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.